क्या देती है गाय பசு हम அப்படின்னா நாம் அப்போ கோ அப்படின்றது இக்கு நமக்கு அப்போ ஹம்கோ நமக்கு क्या देती है என்ன தருகிறது அப்போ இங்க கோன்றது வந்து இங்க என்னவா வருது நாம் ஹம் அப்படின்னா நாம் நமக்கு அப்படிங்கும்போது நமக்கு அப்படிங்கும்போது ப்ளஸ் இக்கு அப்படின்னு வருது இல்லையா அதுதான் ஹம் ப்ளஸ் கோ நமக்கு என்ன தருகிறது गाय हमको दूध देती है பசு நமக்கு பால் தருகிறது गाय का दूध मीठा होता है இங்க வந்து கா வந்திருக்கிறது நம்ம இதுவும் வந்து 5th or 6th லெசன் சம்திங் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன் அதில் வந்து தூத் அப்படின்றது வந்து பால் இது எல்லாமே வந்து ஹிந்தியில் வர வேர்டு எல்லாமே வந்து ஆண் பால் பெண் பால் மேஸ்குலைன் ஃபெமினைன் புல்லிங் ஸ்திரீலிங் அப்படின்றது வரும் அப்படின்னு நமக்கு தெரியும் ஸோ இங்கே தூத் அப்படின்றது ஆண் பால் ஸோ அதுக்காக தான் இங்கே கா பசுவினுடைய பால் இப்போது இங்கே உடையன்னு மீன் பண்ணுறது எதுனா இந்த தூது ஸோ பசுவின் உடைய பால் மீட்டா ஹோத்தாகை இனிப்பாக இருக்கிறது அப்போ இந்த கா கே கி இது வந்து நம்ம ப்ரீவியஸில் பார்த்துருக்கோம் அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும் மறுபடியும் அதனுடைய மீனிங் ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லிகிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் ஹம் காய் கா தூத் பீத்தே ஹேம் நாம் பசுவின் உடைய பாலை பீத்தே ஹே அப்படிங்கும்போது ஹம் நாம் அப்படிங்கும்போது அது ப்ளூரல் ஸோ பீத்தே குடிக்கின்றோம் அப்படின்னு ப்ளூரல் ஃபார்மில் ஹேங் குடிக்கின்றோம் அப்படின்னு ப்ளூரல் ஃபார்மில் கொடுக்குறாங்க தும் गाय को कभी मत मारो நீ பசுவை गाय को பசுவை ஒருபோதும் வந்து கொல்லக்கூடாது இங்கே வந்து गाय को பசுவை இங்கே हम को அப்படிங்கும்போது நமக்கு இங்கே பசுவை ஒருபோதும் கொல்லக்கூடாது அப்படிங்கும்போது ஐன்னு வருது அடுத்த ஏ மேரே பிதாஜி ஹை இவர் என்னுடைய அப்பா இங்கே ஹேங்கும்போது தெரியும் அப்பாவுக்காக தான் நம்ம ஹேங் கொடுத்துருக்கோம் மேரே பிதாஜி கா நாம் ஹீராலால் ஹை மேரே பிதாஜி என்னுடைய அப்பாவினுடைய பெயர் வந்து ஹீராலால் நாம்னு வரும்போது எப்பவுமே அங்கே நாம் வந்து நம்ம ஆண் பாலாக தான் மீன் பண்ணுவோம் ஸோ எப்பவுமே நாமுக்கு முன்னாடி காதா வரும் அது பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி நம்ம நாமுக்கு முன்னாடி காதா யூஸ் பண்ணுவோம் வே ஏக் சர்க்காரி தஃப்தர் மே காம் கர்த்தே ஹே இவர் வந்து ஒரு அரசு சர்க்காரி அப்படின்னா அரசு அலுவலகத்தில் காம் கர்த்தே ஹே பணிபுரிகிறார் வே ரோஜ் பஸ் சே தஃப்தர் ஜாத்தே ஹே இப்போ இங்கே என்ன வந்திருக்கு சே அப்போது வே ரோஜ் பஸ் சே அவர் தினமும் பஸ் மூலியமாகத்தான் வந்து தஃப்தர் ஜாத்தே ஹே பஸ்ஸில் தான் அலுவலகம் செல்கின்றார் और बस से घर वापस आते हैं மற்றும் பஸ்ஸில் தான் வந்து பஸ்ஸின் மூலமாகத்தான் வந்து வீடு வாபஸ் அப்படின்னா திரும்பி வருகிறார் வீட்டுக்கு திரும்பி வருகிறார் ஸோ இங்கே வந்து அந்த பஸ்ஸின் மூலமாக பஸ்ஸில் தான் பயணம் செய்கிறார் அப்படிங்கும்போது அந்த இல் அப்படின்ற அந்த மீனிங்கை கொடுக்குது இங்கே சே அப்படின்ற அந்த வேர்டு सीमा तुम्हारे पिताजी कहाँ काम करते हैं சீமாட்ட கேட்குறாங்க தும்ஹாரே பிதாஜி உன்னுடைய அப்பா அப்படிங்கும்போது இங்கே கே ப்ளஸ் தும் ப்ளஸ் கே வந்திருக்கும் ஏன்னா பிதாஜி ஸோ அதனால தான் தும்ஹாரே பிதாஜி உன்னுடைய அப்பா கஹா காம் கர்த்தே ஹே எங்கே வேலை செய்கிறார் மேரே பிதாஜி भी एक सरकारी दफ्तर में काम करते हैं என்னுடைய அப்பாவும் கூட ஒரு அரசு அலுவலகத்தில் தான் வேலை செய்கிறார் ஏன்னா நம்ம ஆல்ரெடி இங்கே வந்து தஃப்தர் இவர் வந்து என்னுடைய அப்பா வந்து சர்க்காரி ஆஃபீஸில் வேலை செஞ்சுருக்காருன்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ அதே மாதிரி அடுத்தவங்க சொல்லும்போது அப்போ என்னுடைய அப்பாவும் கூட பிதாஜி भी एक सरकारी दफ्तर में काम करते हैं என்னுடைய அப்பாவும் கூட அரசு அலுவலகத்தில் தான் வேலை செய்கிறார் वे भी बस से जाते हैं और बस से घर वापस आते हैं ஸோ அவரும் அதே மாதிரி தான் அவரும் கூட வந்து பஸ்ஸில் தான் வந்து ஆஃபீஸ் போகிறாரு மற்றும் பஸ்ஸின் மூலியமாகத்தான் வந்து வீடு திரும்பி வருகிறார் வாபஸ் ஆத்தே ஹே அடுத்த गोपाल तुम किससे लिखते हो
கோபால் நீ எதை கொண்டு அதாவது எதை கொண்டு எதன் மூலியமாக எழுதுகிறாய். கோபால் தும்முன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இங்கே ஹோ. அடுத்து மை கலம் சே லிக்தாகும். நான் பேனாவை கொண்டு பேனாவின் மூலியமாக பேனாவால் எழுதுகிறேன் அப்படிங்கும்போது இங்கே சே அப்படின்ற அந்த வேற்றுமை உருவு இடம்பெறுகிறது. எதை கொண்டு அப்படிங்கும்போது அந்த கலம் சே பேனாவால் அப்படிங்கும்போது அதுக்காக இங்கே சே அப்படின்ற அந்த வேற்றுமை உருவு வருகிறது. மை கலம் சே காகஸ் பர் லிக்தாகும். நான் பேனாவால் காகிதத்தில் காகஸ் பர் காகிதத்தின் மேல் எழுதுகிறேன். ஸோ பேனாவை கொண்டு பேனாவால் காகிதத்தில் எழுதுகிறேன். தும் கிஸ்ஸே போல்தே ஹோ. நீ எதனால் பேசுகிறாய். அதாவது எதனை கொண்டு அப்படிங்கும்போது நம்ம வாய் மூலியமாக அப்படிங்கிறதுக்காகத்தான் வந்து கிஸ்ஸே போல்தே ஹோ எதனால் பேசுகிறாய் எதனை கொண்டு பேசுகிறாய். மை முஹ்சே போல்தா ஹூம். நான் வாயின் மூலியமாக பேசுகிறேன். ராதா தும் கிஸ்ஸே தேக்தி ஹோ. அதே மாதிரி தான் நீ எதை கொண்டு பார்க்கிறாய். மை ஆங்கோம் சே தேக்தி ஹூ. நான் கண்களால் பார்க்கிறேன். தும் கிஸ்ஸே சுன்தி ஹோ. நீ எதை கொண்டு கேட்கிறாய். மை கானோம் சே சுன்தி ஹூ. நாம் எதனால் காது நமக்கு எதனால் கேட்குது காதை கொண்டு தான் நம்ம கேட்குறோம். ஸோ கானோம் சே சுன்தி ஹூ. நான் காதுகளால் கேட்கிறேன். அடுத்த ராம் பரத் கா பாயி ஹை. ராம் பரத்தினுடைய சகோதரன். பரத் கா பாயி. ராம் பரத் கா படா பாயி ஹை. ராம் பரத்தினுடைய படா பாயி அப்படின்னா சகோதரன். படா பாயி அப்படின்னா அண்ணன். சோட்டா அப்படின்னா சிறிய அதாவது தம்பி. அப்போ படா பாயி அண்ணன். ராம் பரத் சே படா ஹை. ராம் பரத் சே. இப்போ இங்கே வந்து எதனால் எதனை கொண்டு அப்படிங்கும்போது நம்ம இங்கே சே யூஸ் பண்ணோம். சேம் இப்போ இங்கே வந்து இது வந்து இந்த இடத்துல என்ன மீன் பண்ணுதுன்னா ராம் பரத்தை விட பரத் சே ராம் பரத்தை விட பெரியவன். நம்ம சீதா ராதாவை விட பெரியவள் ராதா சீதாவை விட பெரியவள் அப்படிங்கும்போது அந்த விட அவனை விட இவன் பெரியவன் அந்த கம்பேரபிள் பண்ணி சொல்லும்போது அப்போ இங்கே சே வருது. ராம் பரத் சே படா பாயி ஹை. படா ஹை. ராம் வந்து பரத்தை விட பெரியவன். பரத் ராம் சே சோட்டா ஹை. இப்போ ராம் பரத்தை விட பெரியவங்கும் போது அப்போது பரத் வந்து ராமை விட சிறியவன். அப்போது சேம் இங்கேயும் சே தான். ஏன்னா ராமை விட சிறியவன் அப்படிங்கும்போது ராம் சே சோட்டா ஹை. அடுத்த மா மேஸ் பர் ஏக் சேப் ஹை. அம்மா மேஜையில் மேல் ஒரு ஆப்பிள் இருக்கிறது. யஹ் சேப் கிஸ்கே லியே ஹை. இந்த சேப் அப்படின்னா ஆப்பிள் கிஸ்கே லியே யாருக்காக அம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யஹ் சேப் தும்ஹாரே பிதாஜி கே லியே ஹை. இந்த ஆப்பிள் உன்னுடைய அப்பாவுக்காக. மேரே லியே கியா ஹைமா. எனக்காக எங்கம்மா. அப்பாவுக்காக ஒரு ஆப்பிள் இருக்கு ஓகே எனக்கு எங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பஹா தேக்கோ தாலி மே ஏக் சேப் ஹை. அங்கே பாரு. தாலி அப்படின்னா பையி. அந்த பையில் ஏக் சேப் ஹை ஒரு ஆப்பிள் இருக்கிறது. வஹ் தும்ஹாரே லியே ஹை. அது உனக்கானது. கோபால் தும்கோ மா புலாத்தி ஹை. கோபால் தும் ப்ளஸ் கோ உன்னை. தும் அப்படிங்கும்போது நீ. அப்போது கோ அப்படிங்கும்போது உன்னை. அப்போ தும்கோ உன்னை. மா புலாத்தி ஹை அம்மா உன்னை அழைக்கிறார். புலாத்தி அப்படின்னா அழைக்கிறார். மா ஆப் முஜே கியூ புலாத்தி ஹை. அம்மா தாங்கள். அம்மா வந்து நம்ம அப்படி தான் சொல்லுவோம். அம்மா நீங்கள் முஜே என்னை கியூ ஏன் அழைத்தீர்கள். தும்கோ தூத் பீனே புலாத்தி ஹூம். உன்னை பால் பீனே அப்படின்னா அருந்துவதற்காக அழைத்தேன். புலாத்தி ஹூம். இங்கெல்லாம் பாரு அழைத்தேன் அப்படிங்கும்போது ஹூம். இதே அம்மா நீங்கள் ஏன் என்ன அழைச்சிங்க அப்படிங்கும்போது ஹை. இங்கே தும்கோ அப்படிங்கும்போது தும் ப்ளஸ் கோ தும்கோ. உமா கஹா ஹை. உமா எங்கே. உசே பி புலாவோ அவளையும் கூட கூப்பிடு. புலாவோ. உமா दूध पीने के लिए माँ तुमको बुलाती है. உமா பால் அருந்துவதற்காக அம்மா உன்னை அழைக்கிறார்.
अध्यापक जी आपको चाय पसंद है या काफ़ी? अध्यापक जी ஆசிரியரே आपको உங்களுக்கு டீ பிடிக்குமா அல்லது காஃபியா? யா காஃபி. டீ ஆர் காஃபி உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும்போது चाय पसंद है या काफ़ी? मुझे दोनों पसंद नहीं है எனக்கு दोनों ரெண்டுமே பிடிக்காது. मुझे दूध पसंद है எனக்கு பால் பிடிக்கும். अच्छा मैं आपको गरम दूध देती है देती हूँ. நல்லது ஓகே. நான் உங்களுக்கு கரம் அப்படின்னா சூடான, தூத் அப்படின்னா பால். அப்போது சூடான பால் தருகிறேன். இங்கே ஆப் அப்படின்னா நீங்கள், தாங்கள். அப்போது ப்ளஸ் கோ, ஆப்கோ உங்களுக்கு. நம்ம எப்படி உனக்கு, எனக்கு அப்படிங்கும்போது தும் ப்ளஸ் கோ, அப்புறம் முஜுகோ அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி தான் இங்கே ஆப் ப்ளஸ் கோ, ஆப்கோ உங்களுக்கு சூடான பால் தருகிறேன். இப்போது இந்த லெசனினுடைய அபியாச பார்க்கலாம். தமிழ் யா அங்கிரேசி மே அர்த்த லிக்கோ. தமிழ் அல்லது ஆங்கிலத்தில் அர்த்தத்தை எழுதுங்கள். தஃப்தர் அப்படின்னா நமக்கு தெரியும், ஆல்ரெடி பார்த்தோம், அலுவலகம், ஆஃபீஸ். ஆங்க் அப்படின்னா கண், ஐ. கான் காது, இயர். சேப் ஆப்பிள், ஆப்பிள். பசந்த் விருப்பம், லைக்கிங். அடுத்து சஹி ஷப்த் சுன்கர் வாக்கிய பூரா கரோ. வே ரோஸ் பஸ் டேஸ் தஃப்தர் ஜாத்தே ஹே. நம்ம லெசன்லேயே நல்லா